Who do you say I am? மார்க் 8:23-29. நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள்? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஏசாயா 55:8 My thoughts are not your thoughts, your ways are not my ways. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று படிக்கின்றோம். இறைவன் விரும்புவது நம் உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்தை அறிபவர் அவர். வெளித்தோற்றம் வெளிப்படையாக இருப்பது இது மனிதர் பார்ப்பது. ஆனால் இறைவன் பார்ப்பது உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்தின் மேன்மையை. ஆகவேதான் அரசனை தேர்ந்தெடுக்க சாமுவேல் தீர்க்கதரிசி சென்ற பொழுது வாட்டசாட்டமாக இருக்கக்கூடியவர்களை அல்ல, மாறாக எளிமையாக இருந்த தாவீது ஆடு மாடுகளை மேய்த்தவனைத்தான் அரசனாக தேர்ந்தெடுத்தார். ஆகவே அந்த தாவீது நன்றியோடு பாடுவார், ஆடுகள் மேய்த்து இருந்த யூதா குலத்தில் இருந்த என்னை அரசனாக மாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நன்றியோடு பாடுவார். அப்படி முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II, our witness however would be hopelessly inadequate if we ourselves had not first contemplated his face. அவரது முகத்தை நாமே முதலில் தரிசனம் செய்யாவிட்டால் நமது சாட்சியம் மிகவும் பலவீனப்படும். முதலில் நாம் முன்மாதிரியாக இருந்து அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். விமானத்தில் பயணம் செய்தால் பயணம் துவக்குவதற்கு முன்னால் ஒரு சில பாதுகாப்பு எச்சரிக்கைகளை சொல்வார்கள் அல்லது திரையிலே காட்டுவார்கள். அதில் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை, ஒருவேளை விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் அழுத்தம் ஏர் பிரஷர் குறையுமானால் மூச்சு முட்டும், சுவாசிக்க முடியாது, சுவாசிக்க கடினமாக இருக்கும். அப்பொழுது தானாகவே தலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பெட்டியிலிருந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் ஒன்று கீழே விழும், அப்படியே தொங்கி நிற்கும். அதை எடுத்து முகத்தில் மூக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஆக்சிஜன் காற்றை கொடுக்கும். அப்பொழுது அவர்கள் சொல்வது, நீங்கள் கை குழந்தை வைத்திருந்தால் உடனே தாய் பாசம் எல்லாம் பொங்கிட்டு முதல்ல குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போவாங்க. இல்லை, முதலில் உனக்கு பொருத்திக்கொள், அதன் பிறகு குழந்தைக்கு பொருத்து என்று சொல்லுவார்கள். நீ குழந்தைக்கு பொருத்துற நேரத்தில் நீ மயக்கமாயிட்டினா குழந்தையும் போயிடும், நீயும் போயிடும். முதலில் நீ உனக்கு வேண்டிய அந்த ஆக்சிஜன் காற்றை பொருத்தி கொண்டு அடுத்தது குழந்தைக்கு செய் என்று அந்த எச்சரிக்கை கொடுக்கப்படும். அதைத்தான் அவரது முகத்தை, ஆண்டவருடைய தரிசனத்தை முதலில் நாம் பெற்றுக்கொண்டால்தான் அதை பிறருக்கு கொடுக்க முடியும். இல்லையென்றால் நம்முடைய சாட்சியம் மிகவும் பலவீனப்படும். ஃபுல்டன்ஷீன் ஆயருடைய அனுபவம் நிறைய உண்டு, அதில் வேடிக்கையான அனுபவங்களும் உண்டு. அவர் ஒரு முறை ஒரு நகரத்துக்கு சென்று அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய டவுன் ஹால் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னதினால் அவர் நடந்து செல்வார். சரி, கொஞ்சம் நடந்து போகலாமே. போகும்போது எங்கே இருக்கிறது என்று கேட்பதற்கு அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்து, தம்பி இங்கே எங்கே டவுன் ஹால் இருக்கிறது என்று கேட்ட பொழுது முதலில் இவரை பார்க்கிறார்கள். ஒரு ஆயரை போன்ற ஒரு தோற்றம், ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறது. சரி, அங்கே எதற்கு போகிறீர்கள்? இறைவனை அடையும் வழியை பற்றி இன்று நான் அங்கு ஒரு லெக்சர் கொடுக்க போகிறேன், ஒரு சொற்பொழிவாற்ற போகிறேன்.
உடனே அந்த பையனுங்க, நம்ம பசங்க தான் உடனே கமெண்ட் அடிப்பாங்களே. என்ன கமெண்ட் அடிச்சான் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய டவுன் ஹாலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியல, நீங்கள் மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி காட்ட போகிறீங்களா? சரி சரி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொண்டு போய் வழிகாட்டினான். ஆகவே உண்மை, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போக மாட்டான் என்பது உண்மை. ஆகவே முதலில் நாம் நமக்கு தேவையான அந்த அருளை ஆசிரை பெற்றிருந்தால்தான் பிறருக்கு கொடுக்க முடியும். I put a cross in my wallet for nobody but me to see, as a personal reminder that the Son of God died for me. இறைமகன் எனக்காக மரித்தார் என நினைவூட்டும் வண்ணம் பிறருக்காக அல்ல, நான் பார்க்கும்படி ஒரு சிலுவையை எனது பையில் வைத்துள்ளேன். ஒரு சின்ன அட்டையில் ஒரு சிலுவை போட்டு ஒரு சின்ன ஜெபம் இருக்கும். அது சில பேர் வச்சுருப்பாங்க. என்கிட்ட கூட நிறையா இருக்குது. ஏற்கனவே பசிலிக்காவில் தயார் பண்ணி இளைஞர்கள் கொடுத்ததில் கொஞ்சம் மீதி இருக்கிறது, இந்த பாட்டு அட்டைகளை போல. வேண்டுமென்றால் இடம் கேட்டு வாங்கி கொள்ளலாம். Each time I reach in my pocket, pull out and open my wallet, the cross is there, reminding me of the price Jesus paid for me. ஒவ்வொரு முறையும் என் பையை திறந்து பார்க்கையில் அந்த சிலுவை இயேசு எனக்காக கொடுத்த விலையை நினைவுபடுத்துகிறது. And so the cross in my wallet reminds me in a loving way to strive to serve Jesus better in all I do and all I say. என் சொல் செயல் அனைத்திலும் அன்புடன் திறம்பட இயேசுவுக்கு ஊழியம் செய்ய என் பையில் உள்ள சிலுவை நினைவுறுத்துகிறது. இதை பற்றி 2 கதை சொல்றேன். முதல் கதை, ஒருத்தர் பர்ஸ் வச்சிருந்தாரு. அந்த பர்ஸில் தன் மனைவியுடைய படத்தை வச்சிருந்தாரு. அவ்வப்பொழுது அந்த பர்ஸை எடுத்து மனைவியின் படத்தை பார்த்து கொள்வாராம். உடனே பக்கத்தில் இருந்த ஆள் சொன்னார், உன் மனைவியை இவ்வளோ தூரம் நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் இல்லை, இப்போ என்னத்துக்கு அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறாரு? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா இதை எடுத்து பார்த்தனா உன்னையே சமாளிக்கிற இந்த கஷ்டம் எந்த மூளை அப்படின்னு எனக்குள்ளார ஒரு ஆறுதல் சொல்லிக்குவேன் அப்படின்ற ஒரு கதை. இன்னொன்று, இந்த சிலுவையை பற்றி சொல்லும் பொழுது, சிலுவையை பற்றி நான் பல மறைவுரைகளை, மிக மிக நீண்ட மறைவுரைகள், ஆழமான அர்த்தமுள்ள மறைவுரைகள் கொடுத்திருக்கிறேன். அதில் ஒன்று, நெல்லித்தோப்பில் நான் இருந்த பொழுது ஒரு தவக்காலத்தில் கொடுத்த சிலுவையின் மகிமையை பற்றி எடுத்துரைத்தேன். அதில் மிகவும் நாட்டம் கொண்டு ஆர்வம் கொண்டு ஒரு இளம் பெண் ஒரு பெரிய சிலுவையை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டிருப்பாள். எப்பொழுதும் சாதாரண சின்ன சுரூபம் கிடையாது, பெரிய சிலுவை. ஆகவே அவளுக்கு அது ஒரு பழக்கமாகிவிட்டது. அவள் இந்த மெடிக்கல், இந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு பிம்ஸில் போய் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறா. அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீ இளம் பெண், இன்னும் திருமணம் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன், கழுத்தில் என்னவோ மொத்த கயிறு போட்டுக்கிறியே, என்ன அது தாலி கயிறு மாதிரி இருக்குது, என்ன அது? அது தாலி கயிறு இல்லை, அது ஒரு சிலுவை. எடுத்து காட்டினா பெரிய சிலுவை. அப்படிதான் சின்ன சிலுவை போடுறதுக்கே நம்ம தயங்குறோம், ஸ்டைலாக கோல்டில் வேணால் போட்டுக்குவோம். அவ்வளோ பெரிய சிலுவை அந்த பெண் அணிந்திருந்தாள். அதை பார்த்ததும், ஏன் ஒரு முறை எங்கள் பங்கு தந்தை எங்களுக்கு ஒரு நல்ல மறைவுரை ஆற்றினார் சிலுவையை பற்றி. அந்த தினத்திலிருந்து இந்த சிலுவையை நான் அணிந்திருக்கிறேன். வாழ்க்கையினுடைய ஒரு சான்று பகர்தல், சொல்லவே வேண்டாம். உடனடியாக she is selected. அந்த தேர்வில் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பிம்ஸ் பணியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவங்க வீட்டில் கூட ஒளிக்கிளாஸில் இந்த டிவி பார்ப்பாங்க. ஒரு வேளை இந்த ஒளிபரப்போ அல்லது இந்த இன்டர்நெட்டில் ஒழுங்காக வரலைன்னா நேற்றைய திருப்பலியோ அதில் ஓடிக்கொண்டு இருக்கும். இல்லைனால் நாளைக்காக மறு ஒளிபரப்பு அல்லது மாலையில் மறு ஒளிப்பு வரும்போது அங்கே வீட்டில் பார்த்து நினச்சிக்குவாங்க, நம்ம கதையை ஃபாதர் அரியாங்குப்பத்தில் சொல்கிறார் என்று. சான்று பகர்தல், இந்த சிலுவை எனக்கு வாழ்வு தரும் என்பதை உணர்கின்ற மக்கள் நாம்
நிச்சயமாக அதை பிறருக்கு எடுத்து காட்ட முடியும். What would I do for Jesus? What had I done for Jesus yesterday? What might I do for him today? And then what will I do for tomorrow? இயேசுவுக்கு நேற்று நான் என்ன செய்தேன், இன்று அவருக்கு நான் என்ன செய்யலாம், நாளை தினம் அவருக்கு என்ன செய்ய போகிறேன் என்கின்ற வகையிலே நம்முடைய உள்ளத்தில் கேள்விகளை எழுப்பினோம் என்றால், Jesus to the lost, he is the way. To the ignorant, he is the truth. To the dead, he is the life. இழந்தவருக்கு இயேசுவே வழி, அறியாதவருக்கு அவரே உண்மை, இறந்தவருக்கு அவரே வாழ்வு. இத்தகைய பின்னணியில் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, I profess and believe that you are the Christ, Son of the living God. You are my Lord and my Savior. Make my faith strong and help me to live in the victory of the cross by rejecting sin and by accepting your will. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே கிறிஸ்து, உயிருள்ள கடவுளின் மகன் என விசுவசித்து அறிக்கையிடுகிறேன். நீரே என் ஆண்டவர், மீட்பர். பாவத்தை விலக்கி உமது திருவுளம் ஏற்று சிலுவையின் வெற்றியில் வாழ எனக்கு உதவும். எனது விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்.